ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆயிடுச்சு, நெருப்பு பற்றிக்கிடுச்சு, உள்ளே ஃபுல்லாக பாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. அப்போ எதனால் செத்தாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த காரணமும் கிடையாது, மூச்சு திணறல் ஏற்பட்டு நெருப்பு பற்றி இறந்து போனாங்க. இவ்வளோ தான், ஒரே காரணம் தான் 245 பேருக்கும். சரிங்களா? அந்த விபத்து எதுக்கு நடந்துச்சுன்னா பார்க்கணும். மரணம் நடந்தது ஒரே காரணம், விபத்து நடந்தது யாருக்கும் தெரியாது. அது நம்ம விசாரணை. அது இப்போ வந்து மரணத்துக்கான விசாரணை நடக்கலை, விபத்துக்கான விசாரணை நடக்குது. இங்கே மரணத்துக்கான காரணமே கேள்வி கேட்கப்படுது. இதுதான் 4 பேர் மிதிச்சாங்கன்றாங்க, 4 பேர் கல்லடிச்சாங்கன்றாங்க, 4 பேர் தடியடி நடத்துனாங்கன்றாங்க, கத்தியால் கீசினாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. புரியுங்களா? நேற்று மேடையில் பேசும்போது பாஜக மேடையில் குறிப்பிட்றாங்க. இது மாதிரி வேறு இடங்களில் வேற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அப்போ இது எது உண்மை பொய்ங்கிற மக்களுக்கு தெரியணும்ல. அதான் மட்டும் இப்போ மரணத்துக்கான காரணம் அலகாபாத் விமானத்தில் தெரியும். இந்த இடத்துல வந்து மரணத்துக்கான காரணமே கேள்வி. அந்த மரணமே ஏன் சம்பவிச்சுங்கிறது இவ்வளோ பெரிய விவாதமே. தள்ளுமுள்ளி ஏன் நடந்துச்சு? அது தமிழக முதலமைச்சர் சொல்ல, அந்த வண்டி வந்து பரவாயில்ல நீங்கள் முன்னாடியே பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னோம். அந்த இடத்த தாண்டி அவர் போயிட்டே இருந்தார். அந்த அவ்வளோ பெரிய வாகனம் அந்த இடத்துல போகும்போது அங்கே வந்து மக்கள் அலைபாய்ந்தார்கள் அப்படின்னு வார்த்தை நம்ம ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. எல்லா இடத்துலையும் நிலையா இருந்தாங்க. அந்த வார்த்தையை முதலமைச்சர் அங்கே கொண்டு வர்றார். அப்போ வந்து வண்டி இங்கே உள்ளே போகும்போது இப்படி அலையா போகணும். வண்டி உள்ளோம்னா வெளியே போவாங்க உங்களுக்கு. சரிங்களா? நம்ம சொல்கிறது இந்த மூவ்மெண்ட் இப்படி போகிறது 2 பக்கம் இப்படி வந்தால் அந்த மாதிரி இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்தது கட்டாயமாக ஒரு கேள்விக்குறி.